அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சில நாட்களில் ஆகஸ்ட் மாதமானது பிறக்க இருக்கிறது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரக அமைப்புகளும் கிரக பயிற்சிகளுமானது பார்த்திங்கன்னா இடமாறு. அந்த வகையில் இந்த சனி சூரியன் மோசமான அமைப்பில் பார்த்திங்கன்னா அமைந்திருக்கிறது. இது பிரச்சனையும் கவலையும் பார்த்திங்கன்னா அதிகரித்து கொடுக்குமா. ஸோ அந்த ஒரு விஷயங்களானது இந்த சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அவர்களுக்கு இந்த கிரக அமைப்புகளும் கிரக பயிற்சிகளுமானது எந்த நிலையில் இருக்கிறது, அவர்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படுமா, இல்லை ஏதாவது பார்த்திங்கன்னா அவர்களுடைய பொருளாதார ரீதியாக ஏதாவது பார்த்திங்கன்னா நஷ்டத்தில் காணப்பட போகிறதா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க சிம்மராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு ஏதாவது பார்த்திங்கன்னா கடவுளினுடைய திருநாமங்கள் பிடித்திருந்தது அப்படின்னா அந்த ஒரு திருநாமத்தினுடைய பெயரை மறக்காமல் 3 முறை பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு அந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இப்போ இந்த சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு எச்சரிக்கை மற்றும் ஆபத்தான விஷயங்கள் பார்த்திங்கன்னா சந்திக்க நேரிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கிரக பயிற்சிகளானது எந்த நிலையில் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இதனுடைய அடிப்படையில் தான் அவர்களுக்கு பிரச்சனையா இல்லை பார்த்திங்கன்னா ஏதாவது ஆபத்தான விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஏற்படுமா அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ அதனால் இந்த கிரக பயிற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிம்மராசியில் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி என்று சிம்மராசியில் புதன் வக்ர பயிற்சி தொடங்குகிறது. அதேபோல் ஆகஸ்ட் 16ஆம் தேதி என்று சூரியன் சிம்மத்தில் பயிற்சியாகின்றார். ஆகஸ்ட் 22ஆம் தேதி என்று கடகத்தில் புதன் பயிற்சியாகிறது. ஆகஸ்ட் 25ஆம் தேதி என்று சுக்கிர பகவான் கன்னியில் மாறுகின்றார். அதேபோல் ஆகஸ்ட் 26ஆம் தேதி என்று மீனத்திற்கு செவ்வாய் பயிற்சியானது நடக்கிறது. ஆகஸ்ட் 29ஆம் தேதி என்று கடகராசியில் புதன் பகவான் நேர்மறை நகர்வானது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படுகிறது. இந்த ஆகஸ்ட் மாதத்திலேயே பார்த்திங்கன்னா சூரியன் சனியினுடைய சமசத்ம யோகங்களானது உருவாகின்றன. சிம்மராசிக்காரர்களுக்கு சொந்த மற்றும் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் மன அழுத்தத்தை பார்த்திங்கன்னா சந்திக்க நேரிடும். இந்த மாதம் ஆரோக்கியத்தில் பின்னடைவுகளானது உங்களுக்கு ஏற்படலாம். குழந்தைகள் மூலம் ஏமாற்றங்களும் எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த மாதத்தில் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஈகோ மோதலும் இருக்கும். வாக்குவாதங்களானது ஏற்படலாம். புத்திசாலித்தனத்தை நீங்கள் வெளிப்படுத்தி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா இப்பொழுது சமாளிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கீங்க. இந்த மாதத்தில் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் மற்றும் வாக்குவாதங்கள் ஏற்பட அதிகமாகவே காணப்படுகிறது. உறவில் ஈகோ மோதல்கள் தவிர்க்க வேண்டும். அதேபோல் முதிர்ச்சியற்ற நடத்தை காரணமாக காதலில் பின்னடைவுகள் ஏற்படலாம். இந்த மாதத்தில் திருமண வாழ்க்கையினுடைய உறவில் பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்புகளை குறைந்தபட்ச அளவில் வைத்திருக்க வேண்டும். உங்களுடைய நிதிநிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒட்டுமொத்தமாக மிதமான நிதி நிலைமைகளானது பார்த்திங்கன்னா இருக்கலாங்க. அதேபோல் அரசு வரி மற்றும் சுயநலத்திற்காக செலவுகள் செய்யலாம். பெற்றோர் மற்றும் அவர்களுடைய மருத்துவமனையில் சேர்க்கக்கூடிய செலவுகளும் இருக்க செய்யும். உத்தியோகங்கள் மற்றும் தொழிலுக்காகவும் செலவுகள் ஏற்படுங்க. பங்குச்சந்தையில் வர்த்தகம் மற்றும் ஊக வணிகம் ஆகியவை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மேலுமே உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்களுடன் மாற்றங்களை நீங்கள் காணலாம். பெண் ஊழியர்களால் இழப்புகள் அல்லது தேவையற்ற செலவுகளானது பார்த்திங்கன்னா ஏற்படலாங்க. நீங்கள் பணியிடத்தில் பார்த்திங்கன்னா தலைமைத்துவ திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை இப்பொழுது பெறலாம். இந்த மாதத்தில் பணியில் சக பணியாளர்கள் மற்றும் கீழ் பணிபுரிகளுடன் பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகளானது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் அமைதி காப்பது மிகவும் நல்லது. தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் போராட்டங்களையும் நஷ்டங்களையும் சந்திக்க நேரலாம். முதலீடுகளினுடைய முதிர்வுகளுக்கான ஆதாயத்தை இப்பொழுது நீங்கள் விரிவாக்கத்திற்காக வணிகத்தில் மீண்டும் உங்களால் முதலீடு செய்யப்படலாம். வியாபாரத்தில் தொலைநோக்கு மற்றும் தலைமைத்துவத்தை செயல்படுத்தலாம். இந்த காலகட்டத்தில் பணியாளர்களுடன் பிரச்சனைகளானது பார்த்திங்கன்னா இருக்க செய்யும். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த மாதத்தில் உங்களுடைய ஆரோக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய உடல்நிலை இந்த மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம்.
அதேபோல் வாக்குவாதங்களை தவிர்ப்பதன் மூலமாக உடலில் ஏற்படக்கூடிய அழுத்தத்தை பார்த்திங்கன்னா தவிர்க்கலாம். தந்தையினுடைய உடல்நிலை கவலைக்கு முக்கிய காரணமாக இருக்குங்க. மற்றும் தாய்க்கு சிறிய உடல்நல பிரச்சனைகளும் இருக்கும். மேலுமே சிம்மராசி மாணவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கல்வி அம்சங்களானது சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வழக்கமான கல்வி விஷயங்களில் சிறந்து விளங்குவதோடு அதேபோல் பாடநெறிக்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகளை வளர்ப்பதற்கான தைரியத்தையும் நம்பிக்கையும் பார்த்திங்கன்னா இப்பொழுது மாணவர்கள் வளர்த்து கொள்வார்கள். மாணவர்களுக்கு ஆசிரியர் மற்றும் பெற்றோரினுடைய ஆதரவுகளானது தொடர்ந்து கிடைக்கும். கல்வியில் வெளிநாட்டு வாய்ப்புகளான தொடர்பான விஷயங்களும் இந்த ஒரு மாதத்தில் மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும். சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு ராசியிலே உருவாகக்கூடிய லட்சுமி நாராயண யோகத்தினால பல விதத்தில் நன்மைகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. வணிகம் செய்பவர்கள் பெரிய வெற்றியை இப்பொழுது பெறலாம். திருமண உறவில் மகிழ்ச்சியும் துணையுடன் நெருக்கமும் இருக்கும். வருமான உயர்வுகள் பெற வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ஆரோக்கியங்களானது அதிகரிக்குங்க. இந்த நாள் கவலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீரும். அதாவது இப்போ வரைக்கும் இருந்த கவலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீரப்போகுது. எந்த வேலையுமே புத்துணர்ச்சியுடன் நீங்கள் செய்வீர்கள். திருமண உறவுகளானது இப்பொழுது மேம்படும். இந்த மாதம் வீண் செலவுகள் உங்களுக்கு குறையும். மனதில் இருந்த கவலைகளானது நீங்கி நிம்மதியும் உண்டாகும். வரவேண்டிய பணம் இப்பொழுது சேரும். சாமர்த்தியமான பேச்சினால காரியங்களில் சாதகமான பலன்களானது கிடைக்குங்க. அலைச்சல்களானது ஏற்படலாம். அடிக்கடி கனவுகளும் உங்களுக்கு வரக்கூடும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலனையே கொடுக்குங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய ஆர்டர்கள் வருவது உங்களுக்கு அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறித்த நேரத்தில் பணிகளை முடித்து மன நிறைவும் அடைவார்கள். குடும்பத்தில் இருந்த குழப்பங்களானது நீங்கி சுமூகமான நிலைகளானது இப்பொழுது காணப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி முக்கிய முடிவுகளை இப்பொழுது எடுப்பீர்கள். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகளானது கிடைப்பதில் தாமதங்களானது இப்பொழுது உண்டாகலாம். பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமாக காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பயணங்கள் மூலம் அலைச்சல்களும் உண்டாகலாம். மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பது எதிர்பார்த்தது போலவே எளிமையாக இல்லாமல் கடினமாக இருக்கலாங்க. கூடுதல் முயற்சியானது இப்பொழுது வெற்றிக்கு உதவும். சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள் கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருப்பவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீர்கள். பிறமொழி பேசுபவர்கள் மூலமாக இப்பொழுது உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு அலைச்சல்களும் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலைகளானது பார்த்திங்கன்னா ஏற்படலாங்க. உங்களுக்கு எதிரானவர்கள் மேல் இப்பொழுது ஆத்திரம் கொள்ள வேண்டாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசியில் உள்ள மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல பெயரை நீங்கள் வாங்குவீர்கள். மூலதனத்திற்கு தேவையான பணமானது இப்பொழுது குவியும். எதிரிகளுடைய வகையில் சற்று கவனமுடன் நீங்கள் செயல்பட வேண்டும். அதனை சரியாக இப்பொழுது பயன்படுத்தி கொள்ளவும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதமானது சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருப்பவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். அதே போல புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீர்கள். பிறமொழி பேசுபவர்கள் மூலமாக இப்பொழுது உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய நிலைமைகளானது பார்த்திங்கன்னா மாறுங்க. நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். வேலை இல்லாதவர்களுக்குமே இப்பொழுது வேலைகளானது கிடைக்கும். கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்பவர்கள் தகுந்த முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்ளலாம். பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிபவர்களும் நற்பலன்கள் கிடைக்க பெறுவார்கள். பதவி உயர்வுகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில் மிகவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை காணலாம். வாழ்க்கையில் எதை விரும்பினாலுமே அது உங்களுக்கு கிடைக்குங்க. வாழ்க்கையில் பல சாதகமான மாற்றங்களானது ஏற்படும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது நிலவுங்க. சமூகத்தில் பாராட்டப்படுவார்கள். சொத்து சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகளானது இப்பொழுது தீரும். உங்களுடைய துணையுடன் பார்த்திங்கன்னா உணர்வுபூர்வமாக இப்பொழுது பிணைப்பு வலுவாக இருக்கும். கடின உழைப்புக்கு பலன்களானது இப்பொழுது கிடைக்குங்க. வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு துறைகளிலுமே மகத்தான வெற்றியும் இப்பொழுது நீங்கள் அடையலாம். சிக்கிய பணத்தை திரும்ப பெறுவீர்கள். நிதி விஷயங்களில் அதிர்ஷ்டங்கள் உங்களை முழுமையாக பார்த்திங்கன்னா ஆதரிக்கும். புதிய வருமான ஆதாரங்களானது உருவாகுங்க. செல்வங்களும் இப்பொழுது உங்களுக்கு பெருகும். திருமணத்தில் இருந்த பிரச்சனைகளானது இப்பொழுது தீரும். காதல் உறவுகளில் இனிமையானது இருக்கும். சகோதர சகோதரிகளின் நல்லுறவும் இருக்கும். மேலும் பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபெருமானை வில்வத்தல அர்ச்சனை செய்து வணங்க எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். காரிய வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.